ஓகே, பாயிண்ட் டேக்கன் திரு பொன் வில்சன். திரு ஷஃபி, இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காரு. இப்போ திமுகவுக்கு அந்த வாக்குகள் மாறலாம் அப்படின்னாலும் அது முறையாக மாறக்கூடியதாக இருக்காது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு திரு பொன் வில்சன். அவர் அவருடைய பார்வை சொல்கிறாரு. ஆனால் அங்கே களம் காண்றது திமுகவும் இதர கட்சிகளும் அவங்களுக்கு தெரியும் என்ன அங்கே களத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். மக்களுடைய இதை அதை வாக்கை இதை நாம் சிறுமைப்படுத்தக்கூடாது, இப்படி சொல்லி அதை சிறுமைப்படுத்தக்கூடாது என்று என்னுடைய ஒப்பீனியன். முக்கியமாக இப்போ தங்கவேலு சார் பேசும்போது அங்கே அதிகார பலம் இருக்குது அப்படி இப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். உங்கள் மோடி அவர்கள் ஹைதராபாத்தில் ஒரு கார்பரேஷன் எலெக்ஷனுக்கே படபலத்தோடு பிரச்சாரம் பண்ணவர் சார், மறந்துட்டிங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கள் முதல்வர் ஒரு வீடியோ தான் வெளியிட்டு இருக்காரு. மற்றபடி தேவையான அளவு உள்ள பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மோடி அவர்கள் ஒரு ஹைதராபாத் கார்பரேஷன் எலெக்ஷனுக்கே ஓடி வந்துட்டார். பிரச்சாரம் பண்ண போறாரு தானே முதலமைச்சர்? ஆமாம், கண்டிப்பாக போகிறாரு. நான் சொல்கிறேன், அவர் அதிகார பலமே இருக்குன்னு சொன்னார். தலைவர் ஒரு வீடியோ விட்டதுக்கே பயப்படுறாங்களேன்னு சொல்கிறேன், வேற ஒன்று இல்லை. அதே மாதிரி வேறு நம்ம தங்கவேலு பேசும்போதும் சரி, பொன்முடி சார் தீய சக்தின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எவ்வளோ நாள் தான் இதை வச்சு உருட்டுவீங்கன்னு தெரியல. ஏன்னா மக்கள் திரும்பவும் மேண்டேட்டை கொடுத்து உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். தீய சக்தியாக இருந்திருந்தாக்கா இந்த தடவை எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களே சார். ஏன் 40க்கு 40 எங்களுக்கு கொடுக்குறாங்க? ஏன் இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி பொய் சொல்லி மக்களை திசை திருப்ப பார்க்குறீங்க? மீண்டும் இது சொல்றதுனால நீங்கள் எதுவுமே சாதிக்க போகிறதில்ல. அதே மாதிரி பேசுகிற போக்கில் 20 நாட்களுடைய காட்சி தெரிய போகுது எலெக்ஷன் டக்குன்னு சொல்லிட்டு போனாது தங்கவேலு சார். 20 நாட்கள் காட்சி தெரிய போகுதுன்னா நீங்கள் சொன்னீங்க பல மனைவிகளும் கணவன்மார்கள் இல்லாமல் இருக்காங்க, தகப்பன்மார்கள் இல்லாமல் இருக்காங்க. மணிப்பூரில் 1 வருஷத்துக்கு மேலே இருக்கே சார். எத்தனை மனைவிகள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை தகப்பன்கள், எத்தனை தாய்கள், எவ்வளவு தேவாலயங்கள், எவ்வளவு விஷயங்கள், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ சிம்ம சொப்பனத்தில் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அதே மாதிரி பொன் வில்சன் சார் பேசும்போது தோல்வி பயம் இது பண்ணோம், அதை நிரூபிக்கிறது அதிமுக சார். இதுதான் டைம். இப்போ அதாவது அவர் சொன்னார், முந்தைய ட்ராக் ரெக்கார்ட் சொன்னார், ஏடிஎம்கே இந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க, டிஎம்கே தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க, பாஜக சரிதான், இல்லைன்னு சொல்லலை. திமுக புறக்கணித்த போதும் அது ஜனநாயக உரிமை. ஆனால் ஒரு தொடர் தோல்வி, முக்கியமான பாயிண்ட் அதுதான். தொடர் தோல்வி உங்களுக்கு, நீங்கள் ஜெயிக்கவே இல்லை. கடந்த 10 தடவை நடந்த எலெக்ஷனில் ஜெயிக்கவே இல்லை. அப்போ இந்த தடவை அது ஒரு பல பரீட்சை இல்லையா? நீங்க நிக்கணும் இல்லையா? அவர் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. அதிமுக எந்த அளவிற்கு பலமாக இருந்தால் அவங்களோட வாக்குகளை திமுகவும் கேட்கறாங்க, திமுகவுக்கு அதிமுகவுடைய வாக்குகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படின்னா அதிமுக அங்க பலமா இருக்குன்னு தானே அர்த்தம். அதிமுக பலமா இருக்கிறதுங்கிறத விட பாஜகவும் பாமகவும் சேர்ந்து இருக்கிற விஷயத்தை அதிமுக ஒப்புக்கொள்ளாது என்பது உண்மை. அதை தான் திமுக திரும்ப சொல்லுது. அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு வேண்டும் என்பதை விட அதிமுக அங்கே தன்னுடைய தனித்துவத்தை, தமிழ்நாட்டில் அவர்களுடைய இடத்தை விட்டு நழுவிடக்கூடாது என்பதில் திமுக தெளிவாக இருக்கிறது. இதனால தான் மீண்டும் சொல்கிறோம், அதிமுக ஸ்பேஸ் கொடுக்குது. ஏற்கனவே கொடுத்த ஸ்பேஸ் அதிகம், இன்னும் அதிகமா ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருக்காங்கிறத திமுக வலியுறுத்தி கொண்டு வரதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா விக்கிரவாண்டி என்பது நிச்சயமாக அதிமுக ஸ்பேஸ் கொடுக்கிறது தவறு என்பது திமுக உணர்ந்திருக்கிறது, அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், அதிமுக தலைமை யோசிக்கவில்லை. இதுதான் விஷயம் இங்க. இதுல மற்றபடி அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ்ல யார் வளர்றாங்க என்பது அவர்களுக்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும். தெரிந்து கொண்டே அதை செய்வதுதான் தவறு என்பதை திமுக ஆணைத்தரமாக சுட்டி காட்டுகிறது. இதுல எந்த இதுவும் இல்லையே. இல்ல, இதனால அதிமுக வாக்குகள் யாருக்குமே போகாது, கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற அடிப்படையில தான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. அதிமுக வாக்குகள் யாருக்கு போச்சு, எங்க போச்சுங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போஸ்ட் எலெக்ஷன் பேசலாம். டைம் இருக்குல்ல, நமக்கு எல்லாம் வந்துட்டு செய்யும். அதிமுக வாக்குகள் யாருக்கு போனது, அந்த வாக்குகள் எங்கே சென்றது என்பது போஸ்ட் எலெக்ஷன் நமக்கு தெரிய போகுது. அப்படித்தானே? அது ஒன்றும் எங்கேயும் மறைஞ்சிட போறது இல்லையே. நிச்சயமா சொல்கிறேன், மீண்டும் அதை திரும்ப சொல்றேன், அதிமுகவின் அடிமட்ட தொண்டனுடைய மனநிலை என்ன என்பது திமுக காரனுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா அவர்கள் எதை விரும்புவார்கள், எதை விரும்ப மாட்டார்கள் என்பது திராவிட முன்னேற்றங்களுக்கு தெரியும். அது அந்த கட்சியின் தலைமைக்கு தெரியல என்பதுதான் வருத்தம். சரி, ஓகே, இது நம்ம திரும்ப பொன் வில்சன்ட்டே கேட்கலாம். பொன் வில்சன், இப்போ அதிமுக அந்த ஸ்பேஸை விடக்கூடாதுன்னு திமுகவும் நினைக்குது, ஆனா அது அதிமுக நினைக்க மாட்டேங்குது அப்படின்ற கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. என் நண்பர் சுலைமான் சொல்றது சரி. நான் தீய சக்தின்னு நான் சொல்லல.
அது ஏற்கனவே அந்த மாதிரி சொல்லப்பட்டது. அதாவது அவர்களுக்கு வார்த்தை சொன்னீங்கன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா வார்த்தை சொன்னீங்கன்னு சொன்னேன், அந்த வார்த்தையை தவறுன்னு சொன்னேன். இல்ல அந்த தீய சக்தின்றது வந்து அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் சொல்லிட்டு இருந்ததுதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எதிரிய திமுக எதிரி வந்து அதிமுக, அதிமுகவுக்கு பிரைம் எதிரி திமுக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ரெண்டு பேரும் எந்த காலத்திலையும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். இரண்டாவது விஷயம் வந்து அந்த ஓட்டு யாருக்கு போகும் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நண்பர் சுலைமான் சொன்னாரு, வேற ஒண்ணும் கிடையாது. 2017 வந்து ஆர்கே நகர்ல 88,000 ஓட்டு டிடிவி வாங்கியிருந்தாரு, 44,000 ஓட்டு அதிமுக வாங்குச்சு, 24,000 ஓட்டு தான் திமுக வாங்குச்சு. அங்க திமுக ஓட்டு யாருக்கு போச்சுன்னு இப்ப சுலைமான் ஏத்துக்கிறாரோ அந்த இடத்துக்கு அதிமுக ஓட்டு போச்சும் அப்படின்னு நானும் ஏத்துக்கிறேன். தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஆர்கே நகர் தான் உதாரணம். 24,000 ஓட்டு வாங்கி டெபாசிட்டே போயிடுச்சு திமுகவுக்கு. அந்த ஓட்டு அப்ப திமுக அது யாருக்காவது போச்சா? அது இப்ப ஏத்துக்கிறாரா சுலைமான்? நீங்க வந்து களத்துல நின்னு தேர்தலை சந்தித்து ஓட்டு வாங்கிய திமுகவிற்கு இவ்வளவு இது அக்கறையுடன் அறிவுரை சொல்லக்கூடிய நீங்கள் அதிமுக களத்திலே நிக்கலங்கிறத இப்ப பிரச்சனையே. அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். களத்துல இருந்து அவங்க பண்ணிருந்தாக்கா ஓகே. அதே மாதிரி நீங்க ஒண்ணு அக்செப்ட் பண்ணணும், அதை சொல்லணும். இன்னைக்கு நிலைமைக்கு நாட்டில் மிகப்பெரிய தீய சக்தி பாஜகங்கிறத சொல்லணும், அடிச்சு சொல்லணும். சரி திரு பொன்வில்சன், இல்ல மாற்று கருத்து சொல்ல நான் எதையுமே எந்த அந்த இடத்துல பாமக வந்து அதிமுக வாக்குகள் வரணும், ஆதரவளிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனா அவங்க கூட்டணியில் இருக்கிற பாஜக அதிமுகவை விமர்சிக்கிறாங்க. அப்ப இது வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுதான் இப்ப இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஐயா ராமதாஸ் அவர்களும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேர்தல் வியூகம் அவர்கள் அமைக்கிற வியூகம், அதை கூட்டணி கட்சியின் ஒரு பிரதான நண்பரே வந்து அதை மறுதளிக்கிறார். அப்படிங்கும் போது தேர்தல் முடிந்த பிறகு இதோட முடிவுகள் வெளிவந்த பிறகு அவர்கள் வெற்றி பெறுகிறார்களோ அல்லது 2ஆம் இடம் பெறுகிறார்களோ, ஆனால் அந்த ஓட்டு சதவீதம் மாறியது எதற்காக காரணம் என்பதை ஒண்ணு இப்ப சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரும்போது அதை வெளிப்படுத்துவார்கள் அண்ணாமலை பேச்சை குறித்து. அப்படின்றது உண்மைதான். ஏனென்றால் இடைத்தேர்தல் வந்து எந்த எதிரியா இருந்தாலும் பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு எல்லாருமே வியூகம் அமைக்கிறது இயற்கை தான். அந்த வியூகம் எல்லாத்திலும் அமைப்பாங்க. அந்த வியூகத்துக்கு இடையூறாக அண்ணாமலை ஏன் இருக்கிறார் என்பது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அது இல்ல ஒண்ணும் இல்ல நான் $1 மில்லியன் இல்ல சார். ஒரு கேள்வி இருக்கு திரு பொன்வில்சன். ஒரு நிமிஷம் அது திரு பொன்வில்சன் சொல்றாரு $1 மில்லியன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். இதெல்லாம் ஒரு தெரியாததே கிடையாது. இந்த எப்படியும் அந்த அதிமுகவோட ஒட்டோ உறவோ இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். அதனால பாமக ஏதாவது கொஞ்சம் ஓட்டு கூட வந்துடுதுன்னா அது வந்து ஒரு தனக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில அவர் வந்து இந்த மாதிரி திடீர்னு மறுபடியும் இப்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை அதிமுக மேல வச்சுட்டு இருக்காரு. அது வந்து என்ன, இட் இஸ் a strategy.